ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் அபினவ். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்னி டயரை எப்படி மாட்ட போகிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டே, நம்மளுடைய பெண்களுக்கான டே, திஸ் உமன்ஸ் டே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வச்சு தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். பெண்களை வச்சு தான் டயர் எப்படி, ஸ்டெப்னி டயர் எப்படி கலட்டி பஞ்சரான டயரை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜாக்கி போட்டு டயர் ரொட்டேஷன் பண்ணி மேலே தூக்க போகிறோம், தூக்கிட்டு அந்த டயரை கழட்டிட்டு ஸ்டெப்னியில் உள்ள டயரை எடுத்து இண்டிவிஜுவலாக அவங்களே மாட்டி ஜாக்கியை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இறக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் ஸ்பெஷல். என்ன சார் இதெல்லாம் லேடிஸ்லாம் செஞ்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. பெண்கள் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது பெண்களை வச்சுதான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? லெட்ஸ் கோ. இப்ப இந்த டயர்ல பாத்தீங்கன்னா வந்து காத்து கம்மியா இருக்கு, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். டயர் பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இறங்கிருக்கு. ஸோ இதுதான் இதோடைய பஞ்சர். ஸோ இப்போ அதுல காத்து இல்லை. ஸோ இந்த டயர்ல வந்து நம்ம கிட்ட காத்து இருக்கு. ஸோ ஸ்டெப்னி மாத்திரம் கூடவே. சரிங்களா? ஸ்டெப்னி மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு கிளிப்பு மாதிரி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது உள்ள விரல உள்ள விட்டு ஃபர்ஸ்ட் அதை இழுக்கிறோம். இழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 போல்ட் இருக்கும். இந்த 3 போல்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீல் ஸ்பேனர் வச்சு கழட்டணும் பாத்தீங்களா, அந்த வீல் ஸ்பேனரை வச்சு இந்த 3 போல்ட்டையும் கழட்டிடுறோம். கழட்டிட்டு 2 ஹேண்ட் பிடிச்சி இந்த டயரை பொறுமையா எடுத்து கீழே வைக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியம் சேஃப்டி தான். ஏன்னா இது கழட்டும் போது நேரம் நம்ம காலில் வந்து விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தவறு நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை கழட்டுறோம். கழட்டி மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு சட்டை இல்லை அழுக்கு துணி எப்பயுமே வண்டியில வச்சிருப்போம், அதை கூட மேல வச்சுங்க. வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் அணைச்சா மாதிரி வச்சு தூக்கிங்க. ஸோ அப்போ உங்க காலில் விழுறதுக்கு நீங்க தடுக்க முடியும். சரிங்களா? இப்போ செஞ்சு பார்க்கலாமா? ஸ்டெப்னி வீல வந்து கழட்டிட்டு நம்ம முன்னாடி போயிட்டு மாட்ட போறோம். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப்னிக்கு நமக்கு ஜாக்கி ராடு, ஜாக்கி அண்ட் வீல் ஸ்பேனர் இந்த 3 இருக்குது. அது எங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் வாங்க. இப்ப இங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு பேர் தான் ஜாக்கி. இந்த ஜாக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த வண்டியில ஒவ்வொரு வண்டியிலையும் பாத்தீங்கன்னா மொத்தமா பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. எல்லா வண்டியிலையும் பாத்தீங்கன்னா டயர் இங்க இருக்கும், டயருக்கு கீழே இந்த ஜாக்கி வச்சிருப்பாங்க, வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம வீல எல்லா வண்டியிலும் எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். மேக்ஸிமம் வீல இங்க இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொலேரோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஸ்டெப்னி மாட்டி வச்சிருப்போம். இதான் வித்தியாசம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஜாக்கி ராட் எடுக்கிறோம். அண்ட் தென் இதுல வீல் ஸ்பேனர் வந்து பாருங்க, இது வந்து வீல் ஸ்பேனர் அண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வீல் ஸ்பேனர், இது வந்து பாத்தீங்கன்னா வீல் ஸ்பேனர். சரிங்களா? அடுத்து இது வந்து ஜாக்கி ராடு. இந்த ஜாக்கி ராடு வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சோ ஒருத்தருடைய ஹைட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜாக்கி ராடு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. சரிங்களா? இதை இப்படி வந்து லாக் பண்ணிடுறோம். ஏன்னா அப்பதான் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது டில்ட் ஆகாம இருக்கும், அதுக்காக. சரிங்களா? இதுல இப்படி நம்ம லாக் பண்ணிடுறோம். பாத்தீங்களா? லாக் பண்ணிட்டு இதை தனியா என்ன பண்றோம், எடுத்து வச்சுக்கிறோம். அண்ட் இது வந்து வீல் ஸ்பேனர். சரிங்களா? இது அடுத்து இதுக்கு பேர் என்னதுங்க, ஜாக்கி. சரிங்களா? இதுதான் வந்து டயரை கீழே இருந்து மேல தூக்க போறது. சரிங்களா? அது ஒருத்தர் எடுங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்க. இதை சும்மா அப்படி கொஞ்சமா லூஸ் பண்ணுங்க. லூஸ் பண்ணிட்டு அதை கையில தூக்கிட்டு வாங்க. கொஞ்சம் நகர்ந்து எடுத்துட்டு வாங்க. இப்ப இந்த வீல் தான் நமக்கு பஞ்சரு. ஸோ இங்க நம்ம வைக்க போறோம். இப்ப நமக்கு இந்த டயர் தான் பஞ்சரு. ஸோ இங்க வச்சிருங்க ஃபர்ஸ்ட். இந்தாங்க இதை வைங்க. எல்லாத்தையும் கீழே படுகு போடுங்க ஃபர்ஸ்ட். இப்ப எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி சுத்தமான இடம் நமக்கு எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால முதல்ல என்ன பண்றோம்னா டோரை திறந்து நமக்கு கீழே காலுக்கு கீழே ஒரு மேட்டு மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அந்த மேட்டை ஃபர்ஸ்ட் எடுங்க. ஒருத்தர் மேட் எடுத்து சும்மா அப்படி கீழே போட்டுங்க. ரைட். வண்டி இந்த மாதிரி நிற்கும். எல்லாம் வண்டி இந்த மாதிரி நிக்குது இல்லைங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சமதளம் இருக்காது. நம்ம வீல் ஜாக்கி போட்டு தூக்கும் போது ஒண்ணு பின்னாடி போறதுக்கோ இல்ல முன்னாடி போறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா
ஜாக்கி போடுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கிறோம். ஹேண்ட் பிரேக் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுங்க. இறங்கி வந்தது. ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக் நம்ம போட்டுட்டோம். ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீல் தான். இந்த வீல் ஜாக்கி போட்டு நம்ம மேலே தூக்க போறோம். எல்லா கார்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. நிறைய கார்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்லலாம் இந்த லிவரை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த வீல் கப்புக்கு சைடில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல இதை உள்ள விட்டுட்டு இதை இப்படி இழுத்தீங்கன்னா வெளியே வரும் பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ இப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சு ரிலீஸ் பண்ண முடியாது. 2 ஹேண்டை வச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடா இருக்கு, வேகமா எழுதிங்கன்னா வந்துடும். சரிங்களா? இதை அவுத்து என்ன பண்றோம், இங்க வச்சிடறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரோட்ல வைக்க கூடாது. வேகமா ஒருத்தர் வரப்பதான் இதை ஏத்திட்டு போயிடுவாரு. நம்மளும் சேஃப்டியா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீல் கப் அவுத்துட்டு வண்டிக்கு கீழே அதை வச்சிடணும். வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5 நட்டு இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் நட்டு, வீல் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த வீல் நட்டை பாத்தீங்கன்னா இது அதுக்காக தான் நமக்கு இந்த வீல் ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட், இந்த வீல் ஸ்பேனர் வந்து பாத்தீங்கன்னா இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல சுத்தீங்கன்னா டைட் ஆகும். என்னங்க, கிளாக் வைஸ்ல சுத்தினீங்கன்னா டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினீங்கன்னா லூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, ஆன்டி கிளாக் வைஸா நீங்க சுத்த போறீங்க. சரிங்களா? எப்படி பண்ணணும் பாருங்க. நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் பொழுது நீங்க இந்த சைடு நிக்கணும், கிளாக் வைஸ் சுத்தும் பொழுது நீங்க இந்த பக்கம் நிக்கணும். நீங்க டைட் பண்ண போறீங்கன்னா இந்த சைடு வச்சுட்டு நீங்க எப்படி பிரஸ் பண்ணணும். இது டைட் ஆகிறதுக்கு, லூஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண போறோங்க, இங்க வந்துடுறோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீல் ஸ்பேனர் மேல வச்சிடணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டயருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்பதான் நீங்க இங்க பிரஸ் பண்ணும்பொழுது கைய இங்க மேல வச்சுங்க. ஏன்னா நீங்க இங்க பிரஸ் பண்ணும்பொழுது திடீர்னு இந்த நட்டு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நீங்க போய் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ இங்க ஒரு சப்போர்ட், ஏன்னா எல்லா வண்டியிலுமே பானட்னு ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் பிடிக்கணும். இத ஃபுல்லா உள்ள விடணும். என்ன பண்ணுமா, ஃபுல்லா உள்ள விட்டுட்டு இந்த இடத்துல கை வைக்கிறோம். சும்மா ஒரு ஜர்க்கு போட்டு பிரஸ் பண்ண கூடாது, சும்மா அப்படி ஒரு ஜர்க்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது லூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப பாருங்க, லூஸ் ஆயிடுச்சுங்களா? இப்ப இதுக்கப்புறம் இதை நம்ம கையிலேயே கையிடுவோம். ஆனா இப்ப நம்ம அதை ஃபுல்லா கையில கலட்டக்கூடாது. நம்ம ஜாக்கி ஃபுல்லா மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் அதை கையில வந்து கையிடும். ஏன்னா நீங்க மேல ஏறினதுக்கு அப்புறமா வீல் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ண முடியாது, வீல் ஜாக்கி போட முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றோம், முதல்லயே வீல் நட்டு லூஸ் தான் பண்றோம். இப்ப எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இவ்வளவு டைட்ல நம்மளால லூஸ் பண்ண முடியுமா மேல தூக்கி வச்சுட்டு? சோ அதுக்காக தான் முதல்ல என்ன பண்றோம், லூஸ் பண்றோம். இப்ப ஒவ்வொருத்தரா பண்ணுங்க வாங்க. பண்ணுங்க. வந்துச்சு பாருங்க. இப்ப அவ்வளவுதான், சூப்பர். அவ்வளவுதான். அப்படியே லூஸ் பண்ணி கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து வாங்க. பொறுமையா போனோம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த வீல் ஸ்பேனர் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு லோயர் ஆர்ம் வருது பாத்தீங்களா, அந்த லோயர் ஆர்ம்ல வச்சு ஃபர்ஸ்ட் அதை டைட் பண்ணுங்க. உங்க கீழே வச்சு செய்யுங்க பார்க்கலாம். பாரு வச்சு நல்லா பார்த்து இது இப்படி வச்சு அப்படியே என்ன பண்றோம், ஸ்க்ரூ பண்ணி பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்த மாதிரி. எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியும். அது பொறுமையா கொஞ்சம் வீல் கிட்ட வரணும். ரொம்ப 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 வந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதான். அதுக்கு அந்த லோயர் ஆர்ம் வந்து சென்டரா பார்த்து வைக்கணும். ஆமா, இல்லைன்னா வண்டி முன்னாடி பின்னாடி என்ன நகர்ந்துரும். அதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். நீங்க பண்ண கை டைட் ஆயிடும். டைட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம், நிப்பாட்டிக்கிறோம். இப்ப வருமா, இதை உள்ள விட்டுறோம். விட்டுட்டு இது பாரு, இந்த கை இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்டு, அதை இப்படி பிடிச்சிரும். பிடிச்சிட்டு இந்த கையை பிடிச்சி இந்த பாரு அடிச்சு சுத்தினா போதும். அது கீழே உட்காந்து பாருங்கலாம்.
இப்போ அது உள்ள விட்டுட்டு கையை என்ன பண்றோம், இந்த கை இங்க இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் அங்க வச்சு பொறுமையா ஸ்க்ரூ பண்ண போறோம். அதான் கிளாக் வைஸ். நான் சொன்ன பாத்தீங்களா, கிளாக் வைஸ் பண்ணா டைட் ஆகும். டைட் ஆகும்போது அந்த ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறும். பண்ணுங்க, சுத்தம் அவ்வளவு ஈஸியா இல்ல, டைட்டா இருக்கும். ஏத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். நீங்க அழகா நல்லா சப்பாமல் போட்டு உட்காந்து அப்படி அதை நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அது நல்லா வரும். அதோட யாருதா, யாரு தெரியுதா? எல்லாத்தையும் கழட்டுங்க. கிடந்து அதோட ஹெல்ப் வேணும்னா நீங்க வீல் ஸ்பேனர் எடுத்து கழட்டி வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பொறுமா. நான் என்ன சொன்னேன்? இப்ப தெரியுதுங்களா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா கையில என்ன பண்ணீங்க, கைய வீல் மேல வைங்க. வச்சுட்டு இப்போ லூஸ் பண்ணி பாருங்க. லூஸ் ஆகும் பாருங்க, பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் என்ன பண்ணிட்டோம், அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். எல்லா நட்டையும் என்ன பண்ணிட்டோம், லூஸ் பண்ணிட்டோம். ஸோ லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பஞ்சர் போட தயாராக போறோம். இல்லைன்னா வீலு மாத்துறதுக்கு இப்ப நம்ம கிட்ட வந்து பஞ்சர் கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம பஞ்சர் போட்டுடலாம். இப்ப ஃபுல்லா வந்து நமக்கு வந்து காத்து இறங்கி போயிருந்ததுன்னா நம்ம கிட்ட காத்தடிக்கிற மிஷின் இருக்காது. ஸோ பின்னாடி இருக்கிற வீல் எடுத்துன்னு வந்து நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கிட்ட கையில பாத்தீங்கன்னா பொறுமையா அதை கழட்டி எடுக்க போறோம். எடுங்க, ரெண்டு கையில பொறுமையா எடுக்கணும். எஸ், குட். அப்படியே நகர்த்தி ரோட்டுக்கு எடுத்து வரோம். அப்படியே டயரை முன்னாடி உருட்டிக்கிட்டு வண்டிக்கு ஃப்ரண்ட்ல போய் நிக்கணும். வண்டிக்கு ஃப்ரண்ட்ல. எஸ், குட். அப்படியே நிப்பாட்டிங்க. கிளிக் பண்ணி நல்லா எழுமா, அதை வேகமா எழு. எடுத்து கீழே விட்டுட்டு அதுல 3 ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா, அதை அன்ஸ்க்ரூ பண்ணுங்க. சும்மா கிளாக் வைஸ் இல்லை, ஆன்டி கிளாக் வைஸ். லெஃப்ட் சைடு இருக்கணும். அவ்வளவுதான். 3 மினிட்டையும் இப்போ அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த கவரை வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்து அங்க ஓரமா வச்சிருங்க. இப்ப இது ஓரமா வச்சாச்சு. பாத்தீங்கன்னா இப்ப 3த்தையுமே நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். அன்ஸ்க்ரூ பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடும். சோ இப்ப இதை நான் எப்படி ஹோல்டு பண்ணி அந்த வீல் ஸ்பின்னர் கீழே வச்சிருங்க. இப்ப வாங்க, அதை கையில பிடிங்க. கையில பிடிச்சி தாங்கி தூக்கணும். வெயிட் காலில் கையில் வந்துற போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரியா? போயிடு. வேணாம், அவன் ஒரு ஆள் எடுக்கட்டும், வித்தவுட் ஹெல்ப் செய்வாங்க. வாங்க, இப்ப அந்த டயரை பொறுமையா தூக்க போறீங்க. பொறுமையா செய்யுங்க. பொறுமையா கீழே வைங்க. அங்க இல்ல, இங்க வண்டியாண்டியே ஃபர்ஸ்ட் கீழே இறக்க போறோம். பொறுமையா இருக்கணும். பொறுமையா கீழே குனி, காலில் வச்சிடக்கூடாது. குட். இப்ப குழந்தை மாதிரி என்ன பண்ண போறான், டயரை ஓடிட்டு வர போறோம். வா, அப்படியே வா, வாங்க. எஸ், வாங்க. அப்படியே நிப்பாட்டு. ரைட். அப்படியே ஏதாவது ஒரு ஹோல்ஸ, இப்ப இதுதான் ஹோல்ஸ்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இப்படி அசகுறோம். ஓகேவா? இப்படி அசக்கி கிட்ட எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க ஏதாவது ஒரு ஹோல்ஸ் தெரியுதுங்களா? வெயிட்டா தான் இருக்கும், ஏன்னா ஃபுல் காத்துக்குது. ஓகேவா? மேல இருந்து கீழே இறக்குறது ஈஸி, தூக்கி வைக்கிறது கஷ்டம். அதையே சொல்லிடுறேன். இப்ப அசக்கி என்ன பண்ணோம், எடுத்துட்டு போவாங்க, கிட்ட எடுத்துட்டு போவாங்க. கீழே தான் அசக்கணும், மேலாம் அசக்க முடியாது. எஸ், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். செய்யுங்க. ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். ஸ்ட்ரைட் பண்ண கூடாது. எடுத்த உடனே இன்னும் உள்ள போனோம். உங்களுக்கு சாய்ங்க. ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். ஆமா, அவ்வளவுதான். இப்ப செய்யுங்க பார்க்கலாம். மேல தூக்கி வைங்க பார்க்கலாம். குட், குட். அந்த நெட்டு அவ்வளவுதான். அப்படியே வச்சு பொறுமையா லாக் பண்ணுங்க. குட்.
இப்ப அது லாக் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஒரு நட் எடுத்து அப்படியே டைட் அந்த ஒண்ணு மட்டும் கீழே லாக் நட் எடுத்து ஒண்ணு மட்டும் திருப்பி போடுங்க. எஸ். இப்ப அடுத்த லாக் நட் எடுத்து டைட் பண்ண போறீங்க. பண்ணுங்க. எஸ், குட். இப்ப எல்லா லாக் நட்டையும் நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்ப வீல் ஸ்பேனர் போட்டு கை டைட் மட்டும் பண்ண போறோம். வீல் ஸ்பேனர் வச்சு இப்ப நீங்க டைட் பண்ணுங்க. இப்ப நம்ம கிளாக் வைஸ்ல பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல, கிளாக் வைஸ். பொறுமையா பொறுமையா. ரைட். இப்ப எல்லாத்தையும் கிளாக் வைஸ்ல நம்ம டைட் பண்ண போறோம். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். சென்டர்ல ஒரு டைட். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் நம்ம லாக் பண்ணிடுறோம். கை டைட். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். குட். கை டைட்னா இந்த வீல் சுத்தும், அதான் கணக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம டைட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கை டைட்டு, அவ்வளோதாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கை டைட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜாக்கி ராடை எப்படி நம்ம ஹைட் ஏற்றணுமோ அந்த மாதிரி கீழே இறக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வெளியே எடுக்க போகிறோம். ஃபுல்லாக அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி இப்போ நம்ம கீழே வெளியே எடுக்க போகிறோம். ஜாக்கியை வெளியே எடுங்க. எஸ், ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம வீல் ஸ்பேனர் வச்சு மீதி இருக்கக்கூடிய டைட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம டைட் பண்ண போகிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் இல்லாமல் இப்போ நம்ம கிளாக் வைஸில் பண்ணால் டைட் ஆகும். பாருங்க, இந்த ஜெர்க் வர அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லா வேலையும் டைட் பண்ணிட்டோம். நீங்க எல்லா வேலையும் நீங்க டைட் பண்ணியாச்சு. இந்த வீல் கப்பை அப்படியே மாட்டிட்டோம், லாக் பண்ணியாச்சு. ஓகே.